மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே முதல் வேலை என்ன தெரியுமா அவருக்கு? திரும்பி இந்த பக்கமே வர்றாரு. திரும்பி வந்து அந்த மரத்துக்கு அடியில் வந்து பார்க்கணும்னு வர்றாரு. அங்கே வந்து பார்த்தா யாரையும் பார்க்க முடியலை, யாரையும் கண்ணுக்கு தென்படலை. ஆனால் அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெரிய மரத்துக்கு அடியில் தூங்கியிருக்கார் பாருங்க, அந்த இடத்துக்கு பக்கத்தில் சுற்றில பூரா பாம்புக்கள் பெருதுக்களாக இருக்கு. உடனே தூரத்திலிருந்து விடிஞ்ச உடனே மாடு மேய்க்கிறவங்க 2 பேர் தூரத்திலிருந்து வர்றாங்க. ஐயா அந்த இடத்துல எதுக்கு நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டே வர்றாங்க கத்திக்கிட்டே. இவர் தள்ளி தள்ளி இந்த பக்கம் போறாரு. பூரா பாம்புகளாக, விஷப்பாம்புகளாக இருக்கு. இந்த இடத்துல எதுக்கு நிற்கிறீங்கன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல தான் தூங்கிருந்தேன், ஒரு அம்மா என்னை எழுப்புனாங்க. இந்த இடத்துல தூங்குனீங்களா? பாம்புடைய பட்டாளமே இந்த இடத்துல தானே இருக்கா. இரவு கூட நடமாடும் சுற்றியில, 1-2 இருக்காதுன்னு சொன்னாரு. அப்படியா? அப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நீ இங்க தூங்கி இருக்கிறதுனால தான் பாம்புகள் வெளியே வர முடியாதபடி தவிக்கின்றன்னு சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? இவர் ஒரு மகான், அந்த மகானுக்கு மரியாதை கொடுத்து வெளியே வந்தா ஒரு மனிதர் உருவம் தெரிஞ்சா உடனே தீண்டிடும். ஒரு மகானுக்கு இப்படி செய்யலாமா? அதனால பின்னால் எல்லாருமே ஓய்வு எடுக்கிறாங்க. இப்பதான் புரியுது இவர் யாருன்னு. அந்த 2 பேர் வந்தவங்ககிட்ட இவர் கேட்கிறாரு. ஒரு அம்மா வந்தாங்க கனவுல, அது யாருன்னு தெரியலப்பா. இந்த நடமாட்டமே, ஆட்கள் நடமாட்டமே இருக்க மாட்டாங்களே, அதுவும் பெண்களே வரமாட்டாங்களே இந்த பக்கம் காட்டுல, ஆண்கள் வர்றதே பயப்படுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது வேற யாராக இருக்கும்? அப்பதான் தேவியோட தரிசனம் கிடைக்குது. அந்த அம்மாவை எந்த இடத்துல இப்போ பார்க்க போறாருன்னா, அடுத்து அதுவும் சொல்றேன். இதை கொஞ்சம் குறித்து வச்சுக்கிறேங்க. ஏற்கனவே உங்களுக்கு குறித்து வைக்க சொல்லியிருக்கேன், முதல் வந்தவங்களுக்கு தெரியும். 2வது குறித்து வைக்க சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா? ஒரு அம்மாவா வந்து நினச்சி வச்சுட்டாரு. அங்கே போய் பார்த்தா கிட்டத்தட்ட நடக்க ஆரம்பிச்சிட்டார். மறுபடியும் வாரணாசிக்கு வந்துட்டார், காசிக்கு வந்து சேர்ந்துட்டார். காசிக்கு வந்த உடனே அவங்க பெரியவங்கன்னா உறவினர்களுக்கெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க, கொஞ்ச நாளாக என் மகனை காணா, எங்கேயாவது நீங்கள் ஊருக்கு இருக்க போனால் கண்டுபிடிச்சி கூப்பிடுவாங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால காசிக்கு வந்திருக்கிற அவங்க உறவினர்கள் யாரோ ஒருத்தன் இவரை பார்த்துட்டாங்க, சுபோதானந்தரை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே சுபோதங்க வாப்பா, உன்னைய தான் தேடிக்கிட்டே இருக்கோம், உங்கள் வீட்டில் எல்லாரும் தர்றாங்க, நம்ம ஊர் முழுவதும் தேடிக்கிட்டே இருக்காங்க உடனே பற்றி சொன்னோன்னே உடனே கையை பிடிச்சி இவங்களோட கூட்டு வர்றதுக்கு முடிவு பண்ணிட்டார். தப்பிக்க முடியல, நல்லா மாட்டிக்கிட்டார். கையை பிடிச்சிருக்கான், கையை விடவே இல்லை ஊர்ல இருந்து வர வரைக்கும். அப்படி பிடிச்சிட்டு கூட்டு வந்தாங்க. எவ்வளோ வயசு? 19 வயசு. 19 வயசு வாலிபன்.